ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல் அண்ட் vlogs. என்னடா சேனல் நேமை மாற்றிட்டேன்னு நினைக்காதீங்க. இனிமேல் நம்ம சேனலில் vlogsம் கண்டினியூவாக வரும். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து மினி vlog பார்ட் 2 உடைய கண்டினியூவேஷன் வீடியோங்க. மத்தியானம் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதில் கீரை போட்டு கடைஞ்சிடலான்ட்டு. இன்னொரு பக்கம் பீன்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். பீன்ஸ்க்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலான்ட்டு. இப்போ நம்ம தாளிக்கிறது பீன்ஸ் பொரியலுக்குங்க. கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பில்லை, வெங்காயம், தேங்காய். நான் வந்து கையில் துருவின தேங்காவை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தாளிச்சிக்கலாங்க. நம்ம பீன்ஸ் வேக வைக்க சொல்லவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து வேக வச்சுட்டோம். அதனால் நம்ம காஞ்ச மிளகாலாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா குழந்தைங்களுக்கும் காரம் இல்லாமல் இருக்கும். தாளித்ததுக்கப்புறமா நம்ம பீன்ஸை வந்து தண்ணி இல்லாத சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கீரை போட்டு சாம்பார் வேக வச்சுருந்தோம். அதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் சாம்பாருக்கு. அதுக்கு சாம்பார் தாளிக்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து 2யும் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நசுக்குன பூண்டும், சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தாளித்து விட்டுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்த சாம்பாரை இதில் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அம்மா இன்னொரு அடுப்பில் சாப்பாடு ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு சாப்பாடு செய்ய வேண்டிய பிரச்சனை இல்லை. தட்டு போட்டு மூடிடலாங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு தட்டு எடுத்து பார்த்தா சாம்பாரும் கொதிச்சுட்டு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மத்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா பக்கத்துலேயே எங்கள் சின்ன மாமாவோடைய வீடு, அங்கே போயிருந்தேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எங்கள் மாமாவும் தங்கச்சியும் உட்காந்துன்னு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் ரயில்வே மியூசியத்துக்கு கிளம்பிட்டோங்க. இதில் வந்து என் தங்கச்சி பையன், எங்கள் சின்ன மாமி, என் பையன் எல்லாம் போயிருந்தாங்க. உள்ளே ட்ரெயின் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்ம ஒவ்வொரு இடமா அழகாக சுற்றி பார்த்துன்னு இருந்தோம். ஃபுல்லாக ட்ரெயினை பற்றியே தாங்க சூப்பராக வச்சுருந்தாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். போய் பார்த்தாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம ட்ரெயினில் ஏறி உட்காந்துருந்தோங்க. ட்ரெயின் கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே நம்ம கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. சுற்றிலும் நமக்கு ட்ரெயின் தாங்க இருக்குது. உள்ளே ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் வில்லிவாக்கம் ஏரியா சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் இங்கே கூட்டின்னு போய் காமிங்க. சூப்பராக இருக்குது. இது கிட்ஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி vlog பார்ட் 2 உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.